சுதந்திர இந்தியாவின் செங்கோட்டையில் முதலில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியை வழங்கிய பெருமைக்குரிய ஊர் குடியாத்தம். குடியாத்தம் எழுச்சி பயணத்தில் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் கழக பொதுச் செயலாளர். சுதந்திர இந்தியாவின் செங்கோட்டையில் முதலில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியை குடியாத்தம் பகுதியில் நெய்து கொடுக்கப்பட்டது என்றது பெருமைக்குரிய பகுதி. அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்தியா வலுவான பதிலடி கொடுத்தது என பெருமிதம். இந்திய குடிமக்களை காக்க இந்தியா வலுவான நடவடிக்கை எடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் பேச்சு. நாட்டின் முன்னேற்றத்திற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். இந்தியாவின் 79வது சுதந்திர தின விழாவை ஒட்டி வரலாற்று சிறப்புமிக்க டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். பிரதமரின் சுதந்திர தின விழா உரையில் பொதுமக்களின் கருத்துக்களும் முதல் முறையாக எதிரொலிக்க உள்ள நிலையில் தொடர்ச்சியாக 12வது முறை தேசிய கொடியை ஏற்றி வைக்கும் பெருமைக்குரியவராகிறார். வது சுதந்திர தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்புகள் தீவிரம். சுதந்திர தினத்தை ஒட்டி காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல் படை உள்ளிட்டவற்றில் வீரதீர செயல்கள் மற்றும் சேவைகளுக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் அறிவிப்பு. தமிழகத்தை சேர்ந்த 32 பேர் உட்பட 1090 பேர் தேர்வு. தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளது. இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் ரசாயன போதைப்பொருள் பயன்பாடு உச்சமாக உள்ளதென்றும் தமிழக ஆளுநர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் கல்வி சூழல் தொடர்ந்து சரிந்து வருவதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. ஏழைகள், விளிம்பு நிலையில் இருப்போருக்கு எதிரான கல்வி மற்றும் சமூக பாகுபாடு ஏற்புடையதல்ல என்றும் காட்டம். தமிழ்நாட்டில் 50%க்கும் அதிகமான உயர்நிலை பள்ளி மாணவர்களால் கூட்டல் கழித்தல்களை கூட 9ஆம் வகுப்பு மாணவர்களால் சரியாக செய்ய இயலவில்லை என தமிழக ஆளுநர் வேதனை. தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் ஆண்டொன்றுக்கு 20,000 பேர் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகள் தெரிவிப்பதாக ஆளுநர் அதிர்ச்சி தகவல். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதிக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை வெகு விமர்சையாக வரவேற்ற பொதுமக்கள் கொடிகளை அசைத்தபடியும் வாழ்த்து கோஷமிட்டும் பதாகைகளை ஏந்தியும் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் புரட்சித் தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. சிறைக்கு சென்ற துரைமுருகனுக்கு துணை முதல்வர் பதவி இல்லை. எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளாதவரும் அரசியலுக்கு புதியவருமான உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி. திமுக கார்ப்பரேட் கம்பெனியாகிவிட்டது. கேவிக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். துரைமுருகனோ எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு தான் போனார். அதே போல அவரும் மிஸ்ஸால ஜெயிலுக்கு தான் போனார். எந்தவித ஜெயிலையும் பார்க்காத, எந்தவித போராட்டத்திலையும் கலந்துக்காத, எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்காத, அரசியலே புதிதாக வந்த உதயநிதி அவர்களுக்கு MLA, அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர். இது என்ன சொல்லுது? இதுதான் கார்ப்பரேட் கம்பெனி. 30 லட்சம் பெண்களுக்கு 52 மாதங்கள் கடந்த பிறகு உரிமை தொகை கொடுப்பதாக ஸ்டாலின் கூறுவது வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் என கழக பொதுச் செயலாளர் கடும் குற்றச்சாட்டு. ஏழை மக்களின் மீது உண்மையான அக்கறை இல்லாத ஸ்டாலின் ஆடும் நாடகம் இது என கேவிக்குப்பம் எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் சாடல். விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. 52 மாசம் கழிச்சு
52 மாசம் கழிச்சு விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. எதுக்காக? அந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்தை பார்த்தா கொடுக்கிறாரு இல்ல, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்து அந்த மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்து அவளை வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் போடுகின்ற நாடகம். மக்களை பற்றி சிந்திப்பதில்லை, அந்த ஏழை குடும்பத்தை பற்றி சிந்திப்பதில்லை. ஆக அவர்களுக்கு மக்களுடைய வாக்கு தேவை. வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் பங்கேற்ற கழக பொதுச் செயலாளரை பூங்கொத்து வழங்கி வரவேற்ற எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி. கேவி குப்பத்தில் திரண்ட புரட்சி பாரதம் கட்சியினர் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதிக்கு எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. பொதுமக்கள், கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் அலைக்கடலென திரண்டு புரட்சி தமிழரை எழுச்சியுடன் வரவேற்றனர். திமுக போல அதிமுக நிறம் மாறும் கட்சியல்ல என்பதால் இஸ்லாமியர்கள் பயப்பட தேவையில்லை. இன்னும் சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வர இருப்பதாகவும் தேர்தலில் வென்று தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் பொதுச் செயலாளர் சூளுரை. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. நாங்கள் எப்பொழுதும் நிலையான கொள்கையை பின்பற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சியை பொறுத்தவரை அடிக்கடி நிறமாகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. ஆகவே சிறுபான்மை மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. இன்னும் சில கட்சிகள் எங்களோடு இன்னும் அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்றன. எங்களுடைய கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களை வென்று தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம். ஆம்பூரில் பல தோல் பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் மூடப்பட்ட நிலையிலும் திமுக ஆட்சி நடவடிக்கை எடுக்காததால் தொழிலாளர்கள் வேலை இழந்துவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் தோல் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலைகள் மீண்டும் இயங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என புரட்சி தமிழர் உறுதி. இந்த தோல் தொழிற்சாலை, ஷூ தொழிற்சாலைகள் இன்றைக்கு பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. இந்த ஆட்சி வந்த பிறகு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே பல தொழிலாளிகளுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த தொழில் சிறக்க, மீண்டும் சரிந்த தொழிலை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொழிலுக்கு என்னென்ன வகையிலே உதவி செய்ய முடியுமோ அந்த வகையிலே உதவி செய்து இந்த தொழிலை மீண்டும் சிறப்பாக செயல்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். சாதிக்கும் மதத்திற்கும் என்றைக்கும் அடிபணிந்த கட்சி அதிமுக அல்ல. புரட்சித் தலைவரும் அம்மாவும் வகுத்த பாதையில்தான் அதிமுக ஆட்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி என்பதை பல முறை நாங்கள் சொல்லிவிட்டோம். அது எங்களுடைய தலைவர்கள் வகுத்த பாதை. இருவரும் தலைவர்கள் அப்படித்தான் நாட்டிலே ஆட்சி செய்தார்கள். அதில் வெளியில் வந்த அதிமுக என்றைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அடிமைப்பட்ட வரலாறு கிடையாது.
அதிமுக தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமிய பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற சூழலை அதிமுக அரசு உருவாக்கி தரும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதியில் எழுச்சி உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது இதுல இஸ்லாமிய பெண்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை வருகின்ற பொழுது இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னுரிமை கொடுத்து வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலையை அதிமுக அரசு உருவாக்கி தரும். பணி நிரந்தரம் கோரி போராடிய தூய்மை பணியாளர்களுக்கு எதிரான ஸ்டாலின் அரசின் நடவடிக்கைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளே கண்டனம் தெரிவித்துள்ளது. தூய்மை பணியாளர்கள் போராட்ட விவகாரத்தில் கூட்டணி கட்சிகளே கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கார். அவர் என்ன சொல்றாரு? தூய்மை பணியாளர் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பதிலாக இன்றைக்கு காலை உணவு கொடுப்பதாக, வீடு கட்டி தருவதாக, காப்பீடு மூலம் இறந்தவர்களுக்கு நிதி வழங்குவதாக நீங்கள் அறிக்கை விட்டிருக்கிறீங்க. அவர்கள் கேட்பது வேறு, நீங்கள் தெரிவிப்பது வேறு. ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தூய்மை பணியாளர் போராடுகிறார் என்று திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போதான் கூட்டணி கட்சிக்காரருக்கு ரோசம் வருது. இத்தனை நாள் ரோசமே வரல, இப்போதான் முல்லக்கெல்லாம் ரோசம் வந்திருக்குது. இப்போதான் மக்களுடைய போராட்டம் வலுவடைந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதிக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர்கள் தூவியும் புரட்சித் தமிழரை உற்சாகத்துடன் வரவேற்றனர். தமிழ்நாட்டில் சிறந்த நிர்வாகத்தை தந்ததற்காக அதிமுக தேசிய அளவில் 140க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ள நிலையில் ஊழலில் திமுக ஆட்சி முதலிடம் பிடித்துள்ளது. குடியாத்தத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திறமையான ஆட்சி என்பதற்கு சான்று நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேசிய அளவில் உள்ளாட்சி துறையிலே சிறப்பாக செயல்பட்டு 140 விருதுகளை பெற்றிருக்கிறோம். 140 விருதுகள் தேசிய விருது. உள்ளாட்சி துறையில் மட்டும், கூட்டுத்துறையில விருது, போக்குவரத்து துறையில தேசிய விருது, அதே போல மின்சாரத்துறையில தேசிய விருது, சமூக நலத்துறையில தேசிய விருது, உயர்கல்வித்துறையில தேசிய விருது, இப்படி பல துறையில தேசிய அளவில் விருதை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற பெயரை நாங்கள் பெற்றோம். திமுக என்ன பெயர் பெற்றிருக்குது? இந்தியாவிலேயே ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. தீப்பெட்டி உற்பத்தியாளர்களுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை குறைத்ததும், தீக்குச்சி தயாரிப்புக்காக இறக்குமதி செய்யப்படும் மரத்திற்கான வரியை ரத்து செய்ததும் அதிமுக ஆட்சி. குடியாத்தத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ஜிஎஸ்டி கவுன்சில் பேசி 18% ஜிஎஸ்டி வரிய 12% குறைச்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அதுக்கு தீக்குச்சி, அதுக்குண்டான மரம் இறக்குமதி செய்கின்ற பொழுது நான் வனத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அதை அம்மாவிடத்தில் சொல்லி அதற்கு 5% வரி இருந்ததை ரத்து செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறதா? பொருளாதாரத்தை உயர்த்தும் விவசாயம், தொழில், சேவை ஆகிய மூன்றும் திமுக ஆட்சியில் நசிந்து விட்டதாக குடியாத்தம் எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் தனி மனித வருமானம் உயர்ந்திருக்குங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கிற மாதிரி. நாங்க கேட்டோம், இது கணக்குக்கு வேணா சரியா இருக்கும், மக்களுக்கு உதவாது. உங்களுடைய புள்ளி வரும் மக்களுக்கு பொருந்தாது.
மக்களை ஏமாற்றுவதில் திமுகவினர் கை தேர்ந்தவர்கள். மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்ட திமுக வெண்டிலேட்டரில் இருப்பதைப் போல திமுக ஆட்சி மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருக்கிறது. குடியாத்தத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாரு. ஆக மக்களை ஏமாற்றுவதில் திமுக கட்சிக்காரர்கள் கைதேர்ந்தவர்கள். மக்களை எந்த நேரத்தில் எப்படி பேசினா எப்படி காரியம் சாதிக்கலாம் என்று திமுக கட்சிகள் கை தேர்ந்தவர்கள். ஆகவே காலம் போன கடைசியில் இன்னும் ஒரு 7-8 மாசம் தான் இருக்குது. இந்த கிராமம் ஒரு நோயாளி ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அப்போ தான் அந்த உயிர் போகாத இருக்கும். அது மாதிரி திமுக ஆட்சி மெல்ல மெல்ல சரித்திக்கிட்டு இருக்குது. அந்த வெண்டிலேட்டர் எடுத்தா அந்த பேஷண்ட் போயிடும், உயிர் போயிடும். அது போல இந்த ஆட்சி மக்கள் கைவிட்டா இதோட இந்த திமுக ஆட்சி க்ளோஸ். திருப்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்த 100க்கும் மேற்பட்ட அமமுகவினர். முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி ஏற்பாட்டில் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்து வரவேற்பு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் மலை கிராம மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்கள் விரோத ஆட்சியில் மலை கிராம மக்கள் புறக்கணிக்கப்படும் நிலையில் தங்களின் தேவைகளை அறிய இருப்பிடம் தேடி வந்த கழக பொதுச் செயலாளருக்கு மலை கிராம மக்கள் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு. அதிமுக ஆட்சியின் போது மாணவர்களின் நலனில் அக்கறை செலுத்திய புரட்சித் தமிழருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற ஏலகிரி மலைகிராம கல்லூரி மாணவி. கல்லூரி மாணவிகளை அழைத்து படிப்பு மற்றும் தேவைகளை அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டறிந்தார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை கிராமங்களில் சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பதுடன் மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக ஏலகிரி மலை கிராம மக்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. மலைவாழ் கிராம மக்களை சந்தித்த பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் சில கோரிக்கைகளை வைத்தார்கள். இந்த ஏலகிரி ஊராட்சியிலே 14 கிராமங்கள் இருப்பதாகவும் 14 கிராமங்களில் பல்வேறு சாலைகள் பழுதடைந்திருப்பதாக, அந்த சாலையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நல்ல தார் சாலையாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவருடைய கோரிக்கைகள் முழுமையாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும். நல்ல சாலை வசதிகளை செய்து தரப்படும். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதால் பயணிகள் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கட்டண கொள்ளையில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளின் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து மதுரை வரை இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் 4000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் ஆம்னி பேருந்துகளின் விலை கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் நெல்லை, சேலம், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கே 3000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் வேதனை. மூன்று நாள் தொடர் விடுமுறையை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படாததால் குடும்பத்தினருடன் வந்த பெண்கள் உள்ளிட்ட பயணிகள் கடும் அவதி. அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் ஏடிஎம்கள் இயங்காததாலும் இரவு நேரத்தில் மக்கள் அலைமோதிய நிலையில் பண்டிகை நாட்களில் கூட அவதிப்பட்டுத்தான் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா என விடியா ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக பயணிகள் ஆவேசம். 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக பல மடங்கு உயர்ந்த விமான டிக்கெட்டுகளின் விலை. சாதாரண நாட்களில் 4000 ரூபாயாக இருந்த சென்னை மதுரை விமான கட்டணம் இன்று 4 மடங்கு அதிகரித்து 16,769 ரூபாயாக உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிருப்தி.
சென்னையில் அமைதியான முறையில் போராடிய தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து சைதாப்பேட்டை முதல் வேளச்சேரி வரை குழு குழுவாக 8 இடங்களில் அடைத்து வைத்த காவல்துறை. நாளை சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிராத வண்ணம் சட்டவிரோத காவலில் வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. கைது செய்யும் போது ஆண் காவலர்கள் பெண் தூய்மை பணியாளர்களின் உடைகளை பிடித்து இழுத்ததாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. பெண்களை ஆபாச வார்த்தைகளில் பேசி திட்டியதாகவும் வேதனை. சென்னை மாநகராட்சிக்கு எதிராக 13 நாட்கள் அமைதி வழியில் போராடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்த மாநகர காவல்துறை பெண் தொழிலாளர்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக வழக்கறிஞர் பாரதி குற்றச்சாட்டு. நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் தூய்மை பணியாளர்களை காவல்துறை மிரட்டி அச்சுறுத்தினாலும் போராட்டம் தொடரும் என உழைப்போர் உரிமை இயக்கம் திட்டம். நேற்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்கு காவல்துறை அத்துமீறி நுழைஞ்சு அங்க பார்க்க வந்தவங்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் பெண் தூய்மை பணியை கடுமையாக தாக்கினாங்க. ஆண் காவலர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாங்க. ஆடைகளை பிடிச்சி இழுப்பது, தவறான தொடுவது, அந்தரங்க உறுப்புகளை தொடுவது உட்பட பல்வேறு விஷயங்களும் மோசமாக ஈடுபட்டாங்க. இந்த சூழ்நிலை கைது செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கைது செஞ்சு 12 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. 13 மணி நேரம். இது வரைக்கும் என்ன பண்றோம் எது பண்றோன்றதை பத்தி நடவடிக்கை பத்தி பேசல. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்த வழக்கறிஞர்களை சட்டவிரோதமாக அடைத்து வைத்ததை கண்டித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள 10 வழக்கறிஞர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்களை கைது செய்தது ஏன் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கைது செய்யப்பட்ட 6 வழக்கறிஞர்களை உடனடியாக விடுவிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களிடம் மகளிர் உரிமை தொகை ரத்து செய்யப்படும் என மிரட்டல் விடுத்ததோடு ஏவல் துறையை கொண்டு கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட மாநகராட்சி நிர்வாகம். அட்டை பூச்சி ரத்தம் உறிஞ்சுவதைப் போல் தங்களின் உழைப்பை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உறிஞ்சுவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. கோவை காரமடை நகராட்சியில் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் தூய்மை பணியாளர்களை சந்தித்த நிலையில் நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். தலைநகர் சென்னை, கோவை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் துறையின் அமைச்சர் என்ன செய்கிறார் என மக்கள் கேள்வி. முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களோடு உணவு அருந்தினார், தேநீர் அருந்தினார் என்று வார்த்தைக்கு வார்த்தை சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்த ஊபிக்கள் திமுக கூட்டணி கட்சியினர் எங்கே காணவில்லை என்று மக்கள் காட்டம். திமுக உறுப்பினர் சேர்க்கைக்காக மக்களிடமிருந்து பெறப்படும் ஓடிபிக்கு எதிராக அதிமுக தொடர்ந்த வழக்கில் இடைக்கால தடை நீட்டிப்பு. அரசியலமைப்புப்படி குடிமக்களின் நலன் கருதி ஓடிபி பெற தடை விதிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. சென்னையில் தூய்மை பணியாளர்களை நள்ளிரவில் கைது செய்த திமுகவுக்கு நேரடியாக கண்டனம் தெரிவிக்காமல் நழுவிய அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் திமுகவை நேரடியாக எதிர்க்க முடியாமல் பதுங்கும் தொழிற்சங்க நிர்வாகிகள் என மக்கள் விமர்சனம். ஒப்பந்த பணியில் தூய்மை பணியாளர்களை ஈடுபடுத்தும் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி ஈரோடு மாநகராட்சி ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னையில் அறவழியில் போராடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷம்.
ஸ்டாலின் மற்றும் ஏவல் துறையை கண்டித்து விருதுநகர் நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை அராஜகமான முறையில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு. கல்லறை திருநாளான நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரின் எதிர்ப்பை அடுத்து தேர்வு தேதியில் மாற்றம். பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் பகுதிக்கு வந்த திமுக எம்பி அருண் நேருவை முற்றுகையிட்டு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாதது குறித்து சரமாரி கேள்வி எழுப்பிய பெண்கள். என்ன செய்வதென்று அறியாது முழித்த அருண் நேரு மழுப்பலான பதில் கூறி தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடியதால் மக்கள் அதிர்ச்சி. இந்த ஊர்ல எந்த பைப் போட்டுருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. இங்க இருந்து காவேரி தண்ணி மத்த ஊருக்கு போகுது. இங்க ஏதாவது தண்ணி வரலான்னு கேளுங்க. இங்க இருக்கிற பேரும் தலைவர் முதற்கொண்டு எல்லாத்தையும் கேளுங்க. எந்த வார்டுல எந்த நம்பர் வந்து பைப் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க. வீட்டுக்கு வீடு தண்ணி அவசியம்னு சொல்றீங்கல்ல, தண்ணி அவசியம்னு சொல்றீங்கல்ல, அப்ப எந்த வீட்டுக்கு வீடு பைப் போட்டு கொடுத்துருக்காங்க? எந்த வீட்டுக்குமே பைப் கிடையாது. உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் புதிய டிஜிபி பணி நியமனத்திற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு. புதிய டிஜிபிக்கான நியமன நடைமுறை துவங்கப்பட்டதா இல்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அவகாசத்திற்கு மேல் அவகாசம் கேட்ட விடியா ஸ்டாலின் அரசுக்கு கண்டிப்பு. தமிழகத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை தமிழ், ஆங்கிலம், கணிதம் போன்ற அடிப்படை திறன் தேர்வில் 7,29,000 மாணவர்கள் தோல்வியின் மூலம் அதிர்ச்சி தரும் விடியா அரசு பள்ளிக்கல்வித்துறையின் வீழ்ச்சி. காலை உணவு திட்டம், நான் முதல்வன் என்று பெருமை பேசிய ஸ்டாலின் ஆசிரியர் பற்றாக்குறை, ஒரு ஆசிரியர் பள்ளிகள், நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் போன்றவைகளில் கவனம் செலுத்தாமல் கோட்டை விட்டதால் வீணா போன கல்வித்துறை. தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு 3000 ரூபாய் கட்டணத்தில் ஓராண்டுக்கான பாஸ் வழங்கும் திட்டம் இன்று முதல் அமல். சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க மத்திய அரசு ஏற்பாடு. அரசு ஒதுக்கீடு செய்த இடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு போராட்டம். வீட்டுமனை பட்டா அளவீடு செய்து கொடுத்தால் மட்டுமே தாங்கள் கலைந்து செல்வோம் என கூறி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பூர்வமான தீர்வு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல இருந்து கலையிறது. இல்லைனாக்கா அவங்க பேச்சுவார்த்தை மூலயமா நாங்கள் அப்பெல்லாம் பண்ணி தரோம், நாளைக்கு செய்யறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல அவங்க செஞ்சு தர வரையும் இங்கே தான் உட்காந்துருப்போம். காத்திருப்பு போராட்டம் நாங்கள் அறிவிச்சிட்டோம். அதனால இந்த இடத்த விட்டு நவர போகிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக மட்டும் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறதா இருக்கும், கலையிற மாதிரி இருக்கும். நீலகிரி மாவட்டம் மசனக்குடியில் நடுவழியில் பழுதாகி நின்ற விடியா அரசின் தகரடப்பா பேருந்தை பயணிகள் தள்ளி சென்ற அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பழுதான அரசு பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை இயக்காமல் மக்களை வஞ்சித்து வருவதாக விமர்சனம். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோவில் திருவிழாவில் உறவினர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறில் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த காவலர். பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய ஏவல் துறையே கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது ஃபெயிலியர் ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு சாட்சி என மக்கள் விமர்சனம்.